மூதாட்டியை ஏமாற்றி 22 பவுன் நகை பணம் திருடிய 2 பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை கொசப்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் செல்வராஜ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்டார். இவரது மனைவி ரங்கநாயகி அடிக்கடி இறை யாத்திரை செல்வது வழக்கம். அதுபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காசிக்கு செல்ல திட்டமிட்டார். இதனையடுத்து அவரது நகைகளான 12 பவுன் மதிப்பிலான 4 செயின்கள், 5 சவரன் மதிப்பிலான 4 வளையல்கள், 2 சவரன் கம்மல், 3 சவரன் மதிப்பிலான 4 மோதிரம் என 22 பவுன் நகை ரூபாய் 1,10,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை அவரது குடும்ப நண்பரான நெல்லித்தோப்பு சவுரி படையாச்சி வீதியில் வசிக்கும் பாத்திமா என்பவரிடம் கொடுத்து வைத்துள்ளார். காசிக்கு ரயில் மூலமாக சென்றுவிட்டு திரும்பியுள்ளார். இந்நிலையில் நேற்று நகைகளை வாங்கி வரலாம் என நினைத்து அவரது வீட்டில் இருந்து ரங்கநாயகி நடந்தே பத்திரமாக வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு நகை மற்றும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பையில் வைத்து மீண்டும் நடந்தபடி நெல்லித்தோப்பு சிக்னல் சென்றுள்ளார். அப்போது சாலையை கடக்க முயன்ற போது அங்கு நின்றிருந்த 30 வயதிலான 2 பெண்கள் அவருக்கு சாலையை கடக்க உதவுவது போல வந்துள்ளனர். இருவரும் அவரது 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு சாலையை கடக்க வைத்துள்ளனர். அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் ரங்கநாயகி பையை பார்த்தபோது ஜிப் திறந்திருந்தது. உள்ளே வைத்திருந்த 22 பவுன் நகை மற்றும் ரொக்கப்பணம் காணாமல் போயிருந்தது. இவற்றின் மதிப்பு 18,70,000 ஆகும். இதுகுறித்து ரங்கநாயகி உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து 2 பெண்களையும் தேடி வருகின்றனர்.